ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவில் அதோ ஒரு கர்ணப்புறா நிற்கிதுல இந்த செங்கல் மேலே. இந்த புறா நம்மக்கிட்ட எப்படி கிடச்சிதுன்னா, இந்த சில்வர் புறா இருக்குல்ல, எப்படின்னா இந்த லாஸ்ட்டில் நிற்கிதுல, அந்த செங்கல்லில் நிற்கிறது லெஃப்ட் சைடுன்னு வச்சுப்போம், இந்த லாஸ்ட்டில் நிற்கிறது ரைட் சைடுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த ரைட் சைடில் நிற்கிற இந்த புறாக்கு இறங்கின சிக்கு தான் வந்து அந்த புறா. அப்புறம் அது கொத்திட்டு இருக்குல்ல, இது எல்லாமே அதுக்கு இறங்குனது தான். ஆனால் வந்து அந்த செங்கல்லில் நிற்கிற புறா வந்து ஃபஸ்ட்டு இறங்குனது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி. அப்போதைக்கு அதை நம்ம என்ன பண்ணோன்னா வச்சுருந்தோம். அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச பையன்கிட்ட வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தோம். இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, அப்புறம் இதோ சென்டராக நிற்கிதுல இந்த கர்ணப்புறா, இது வந்து நம்மக்கிட்ட சிக்ஸ்லாம் எடுத்துருந்துச்சு சாதா புறாவோட சேர்ந்து. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு மேல் நார்மல் ஹோமர் மேல் தான் இந்த கர்ணப்புறாவுக்கு வந்து நம்ம ஜோடி போட்டு வச்சுருந்தோம். நான் அந்த கர்ணப்புறாவை ஆண் புறான்ற மாதிரி நினச்சிருந்தேன். அந்த பையன்கிட்ட கொடுத்துருந்தேன். அந்த பையன் என்ன சொல்லியிருந்தான்னா, வேறு ஒரு புறாவோட ஜோடி சேர்ந்துருச்சுண்ணே, முட்டைலாம் விட்டுருச்சுண்ணே அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருந்தான். நான் கூட நினச்சேன், சரி இது ஆண் புறா போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். சரி நல்லதுரா வச்சுக்கலான்னு சொல்லி அவங்ககிட்டே கொடுத்துட்டு அது அவங்ககிட்டே இருந்துச்சு. ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி அந்த கர்ணப்புறாவோட ஆண் புறா காணா போயிடுச்சுல. இடையில கூட நம்மக்கிட்ட ஒரு புறா காணா போச்சுல, சென்டராக நிற்கிதுல, அந்த ஃபீமேலோட மேல் காணா போயிடுச்சு. ஸோ அவங்ககிட்ட அந்த மேல் இருந்துச்சுன்னா கூட நம்ம இந்த ரெண்டுத்தையும் பேர் பண்ணி ப்ரீட் பண்ணி சிக்ஸ் வந்துச்சுன்னா கூட பியூராக இறங்கும். ஸோ அதை நான் அவங்ககிட்ட கூட பேர் கொடுத்துட்றேன்டா அந்த மாதிரி சொன்னேன். அவன் சொன்ன அடுத்த செகண்ட் எடுத்துக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டான். சரி சொன்னோன்னே நான் அப்புறம் சரி எதுக்குடா நம்ம ஃப்ரீயாக கொடுத்ததை வாங்கணும்னு சொல்லிவிட்டு நான் கூட அப்புறம் யோசித்து பார்த்தேன், வேணான்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் அவனே சொன்னான், எடுத்துக்கோங்கண்ணா, எடுத்து இது மாதிரி ப்ரீட் பண்ணுங்கள், என்கிட்ட வேஸ்ட்டாக இருக்குது, எது கூடயுமே இப்போ அது ஜோடியும் சேரல. ஏன்னா ஸ்டார்டிங்லாம் வந்துட்டு ஒரு ப்ரீட் பண்ணியிருக்கு, எக்லே பண்ணியிருந்துருக்கு. அப்புறம் ஏதோ நாயோ ஏதோ இல்லை அந்த டைம் ஃபஸ்ட்டு ப்ரீட்னாலே மோஸ்ட்டாக சிக்ஸ் எடுக்காது, அது ஒன்று. அப்புறம் அந்த டைமில் மழை வேறு ரொம்ப பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால் வந்து எக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சான். அந்த ரீசன்னால் அந்த பையன் வந்து திரும்ப நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னான். ஸோ சொன்னதே போதுன்றத விட சரி ஓகே, நல்ல ஒரு இது தானே, புறா தானே, நம்ம வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்ட டேப்லாம் அடிக்கல, நான் அப்படியே விட்டேன். எடுத்துகிட்டு வந்து ஒரு 2-3 டேஸ் ஆகிடுச்சு. அது இங்கேயே பிறந்து வளர்ந்தது தானே. ஸோ நான் அப்படியே விட்டேன், அப்படியே இருந்துருச்சு. ஆனால் ஆக்சுவலாக இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, நான் அந்த பையன் இதை மேலுன்னு சொன்னானே, இது ஃபீமேல். அவன்கிட்ட இன்னொரு ஒரு பாயிண்ட்டு சொன்னான், அதை நான் நோட் பண்ணவே இல்லை. என்ன சொன்னான்னா, ஆனால் இந்த ஆண் புறா பாவனை எப்போ பார்த்தாலும் இதுவே தானே முட்டையில் உட்காந்துருக்கும், அந்த பெண் புறா முட்டையை போட்டுட்டு அப்படியே போயிடுச்சுண்ணே, அது உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது, இது மட்டும் தானே உட்காந்துருக்குன்ற மாதிரிலாம் சொன்னான். ஆனால் அவன் ஆண் புறான்னு இதை சொன்னானே, நான் அதனால இதை நான் ஆண் புறான்ற மாதிரி நம்பிட்டேன். நான் கூட நினச்சேன், சரி அவன் ஏதோ பார்க்காம சொல்கிறான் போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன். ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது ஃபீமேல் தானே. அப்புறம் முட்டையை விட்டு ஃபீமேல் தானே முட்டையில் உட்காரும். அந்த சிறுபைய பேச்சை நம்பி அப்புறம் திரும்ப அந்த டேப் அடிச்சதோட வீட்டுக்கு வந்ததெல்லாம் கூட சரி இந்த கர்ணப்புறாவை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோமே, இது கூட ஜோடி போட்டு விட்ருவோன்ற பிளானில் அந்த மேலே அவன்கிட்ட கொடுத்து விட்டேன். இப்போ என்னன்னா அது ஃபீமேல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு. இதோட சிக்குக்கு வேற அது சிங்கிளாக தீனி கொடுத்துட்ருக்கு, அந்த மாதிரி போயிட்டுருக்கு நிலமை. அங்கே பாருங்கள், அந்த கர்ணப்புறாவுக்கு பக்கத்தில் அந்த பிளாக் கர்ணப்புறா வந்து அந்த ஒயிட் ஹோமரோட ஜோடி சேர்ந்துருக்கு. ஒரே தலைவலியாக இருக்குது. எல்லா கருணையும் பியூராக கருணையோட ஜோடி சேர்ந்தால் நல்லா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நான் அதிகமாக இப்போ லாப்ட்டுக்கு வந்துட்டுருக்கேன். சும்மா வெட்டியாக இருக்கனால கடையும் வெளியில் கொடுத்தாச்சுல. ஸோ வெட்டியாக இருக்கனால நான் அதிகமாக லாப்ட்டுக்கு வரனால நம்ம பிஜியனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நான் அடிக்கடி பார்த்துட்ருக்கேன். ஃப்ளிப்லாம் சூப்பராக அடிக்குதுங்க, குறைச்சலே இல்லைங்க. நல்லா ஹைட் ஏறி அடிக்க ஆரம்பிச்சிச்சின்னா ட்ரிபிள் ஃப்ளிப் அடிக்குது ஸ்பாட்டில். எப்படின்னா இப்படின்ற டைம்லேயே ட்ரிபிள் ஃப்ளிப் சேர்ந்து அடிக்குது. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க, சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. நம்ம மட்டும் மாடியில் இருந்தோன்னா இன்னும் கூட நல்லா சூப்பராக இதுங்க பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஆனால் அதுக்கெலாம் கூட சான்ஸ் கிடைக்கல. பட் இருந்தாலுமே பார்த்த வரைக்கும் சூப்பராகலாம் பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. ஆனால் கரெக்டாக நம்மள்ட்ட மேலே இல்லாததுனால கடுப்பாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு கர்ணப்புறா கூட இருக்குது நம்மக்கிட்ட. எதுனா ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் உட்காந்துருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிளாக் உட்காந்துருக்கு, அப்புறம் ஒரு ப்ரௌன் உட்காந்துருக்கு பாருங்கள் சென்ட்ரா. ஸோ அதுவுமே கர்ணப்புறா தான், நம்மளோட கர்ணை தான். ஆனால் அதுவுமே மேலா ஃபீமேலான்னு தெரிலங்க. அதுவுமே இது வரைக்கும் உரும்ப மாட்டுது, ஒன்றும் பண்ண மாட்டுது. அதுவும் ஃபீமேல் மாதிரியே இருக்குது. அதனால் என்ன மேட்டர்னு தெரில. சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. அப்புறம் நம்ம லாப்ட்டுக்கு புதுசாக ஒரு பிஜன் வர வந்திருக்குங்க. அது அங்கே லாஸ்ட்டில்
அந்த ப்ரௌனுக்கும் அது வாலுக்கும் கீழே ஒயிட் கலர் ஒரு மாதிரி ஒரு புறா உட்காந்துருக்குல்ல, அதுதான் அது புதுசாக இருக்குது. அது நான் ஒரு 2-3 நாளாக நோட் பண்ணிகிட்ருக்கேன். கூண்டூரில் வந்து பார்க்கல, அது மேலேயே சும்மா உட்காந்துருக்குற மாதிரி நான் பார்த்தேன். அது இங்கே நம்ம லாப்ட்டுக்கெலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஜூமிங்கில் போயிட்டு எடுப்போம். கலர் கூட ப்ரௌன் கலர்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு புறா. ஆனால் ரொம்ப வீக்காக அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கு, ரொம்ப சொங்கி போய். அப்புறம் புதுசாக இப்போதைக்கு இன்னும் சிக்ஸ்லாம் எதுவும் பொறிக்கல. காலையிலேருந்து புறாவோட தான் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1.5 மணி நேரம் ஜாலியாக பீஜினோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கர்ணப்புறா மட்டும் மேலே இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நம்ம இதையும் ஜோடி போட்டு விட்டுருக்கலாம். அப்புறம் மேலே ஒரு ப்ரௌன் இருக்குல்ல, அது மேலே இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இந்த பிளாக்கோட அதை ஜோடி போட்டு விட்டுருக்கலாம். இப்போ என்ன நடக்கும்னு தெரில. சரி, நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த கர்ணை அதை அந்த பையன்கிட்ட ரிட்டன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம இதோட அப்பனை வாங்கி இதுக்கிட்ட கொடுத்துருவோம் இப்போதைக்கு. ஏன்னா வந்து நம்ம மெயினாக நம்ம எதுக்காக அதை வாங்கினோன்னா, ரெண்டுத்தையும் ஒன்றா பேர் போட்டு விடலான்ற ஒரு ரீசனுக்காக தானே நம்ம வாங்கினோம். அதுதான் மேல் இல்லை ஃபீமேலுன்ற மாதிரி ஆகிடுச்சில்ல. ஸோ இதுக்கப்புறம் எதுக்கு கொடுத்ததாகவே இருக்கட்டும். அந்த பையன்கிட்ட அதை திரும்ப கொடுத்துட்டு நம்ம மேலே தூக்கி நம்மளே வச்சுப்போம். ஃப்யூச்சரில் ஏதாவது சிக்க இறங்கி திரும்ப பியூர் கர்ணை வந்து மேலே இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப நம்ம ஜோடி போட்டுக்கலாம். இல்லைனா நம்மளுக்கு வெளியிலேருந்து ஏதாவது கர்ணப்புறா கிடச்சா கூட ஜோடி போட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்குமே இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்க உங்களுக்குமே வந்து கர்ணப்புறா ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கூட சொல்லுங்கள், நம்ம உங்களுக்கு கொடுத்துடலாம். ரேட்லாம் தெரியலன்றதோட யோசிக்கல. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா எந்த கர்ணப்புறா வேணுன்ற மாதிரி சொல்லுங்கள். அந்த புறாவை நான் கொடுக்குற மாதிரி இருந்தேன்னா அதுக்கப்புறம் நம்ம ரேட்லாம் பற்றி பேசிக்கலாம். நம்ம ஹேண்ட் ட்ரெயின்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதில்ல, அதனால் விசில்லாம் அடித்து கூப்பிட்டா இப்போலாம் புறாலாம் மதிக்க மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் பொட்டுக்கல்லாம் போடுறதே இல்லைல்ல. இப்போ திரும்ப ஒரு 2 நாள் நான் பொட்டுக்கல்லை போட ஆரம்பித்தா திரும்ப விசில் அடித்தாலாம் வந்துடும். ஆனால் பொட்டுக்கல்லாம் போடுறதே இல்லைல்ல, ஸோ மதிக்க மாட்டுதுங்க. அடுத்தபடி இன்னும் சிக்கலாம் பொறிக்கல. ஐயோ, நம்ம ஒன்றுமே பண்ணலான்னு அது ஏஞ்சி ஓடிடுச்சு பாருங்கள், நல்ல புறா. ஆனால் இதை பாருங்கள், அப்படிலாம் ஓடாது. ஐ சிக்ஸ் குஞ்சு பொறிக்க போகுது. இதோ இதுக்கிட்ட அது பொத்த வச்சிருக்கு முட்டை. சூப்பர், நாளைக்கு பொறிச்சிரும். நியூ சிக்ஸ் நம்ம லாப்ட்டுக்கு என்ட்ரி கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். Okay friends, bye, take care all, keep support guys.